Rika, 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 Rika. Rika, 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 Rika. Vastava, Nendi, Vastava. Alista, Vastava, Nendi, Vastava. Alista. So, இன்னைக்கு என்ன நாள்? Happy Valentine's Day! Valentine! ஸோ எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பசங்க எவ்வளோ பொண்ணுங்க லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லவ் பண்ணி அந்த லவ் ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு போய் சில பேர் கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லவ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிற ஜென்ரேஷனும் இருக்கிறாங்க. பாதியிலே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி பிரேக்கப்பில் போயிடுது. 1 வருஷம் கிட்ட பிரேக்கப்பில் போயிடுது, 2 வருஷம் 5 வருஷம் கிட்ட பிரேக்கப் ஆகிடுது, கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆகிருக்கு. ஸோ தாலி இப்படி கட்டுறதுக்குள்ள இப்படி தாலியை வைக்கும்போது பிரேக்கப் ஆகிடுது. ஸோ இப்போல்லாம் அப்படி தான் பிரேக்கப் ஆகுது. ஸோ 90s லவ் 2Ks லவ்வை விட 90s லவ்வை விட 2Ks லவ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த பாட்டை எதுக்கு பாடினேன்னா, கொஞ்ச நேரத்தில் இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஒரு தெலுங்கு லவ் சாங் கேட்டேன். ஸோ அந்த வைபில் பாடிட்டேன். ஸோ இப்போ வேலண்டைன்ஸ் டே நம்ம சப்ஸ்கிரைபர் 4800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் லவ் பண்ணி அவங்க லவ் சக்ஸஸ் ஆகிருக்கோ, இல்லை அவங்க லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கா நமக்கு தெரியாது. சக்ஸஸ் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கவலையே படாதீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல பொண்ணு பிறந்திருப்பாங்க. இனிமேல் பிறக்க மாட்டாங்க, பிறந்திருப்பாங்க. வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. ஓகேவா? சரி, இந்த வேலண்டைன்ஸ் டேல நம்மளுக்கும் ஒரு ஒன் சைட் லவ்லாம் நிறையவே இருந்தது. அது இதில் பகிர்ந்துக்காங்க. ஸோ இந்த ஒன் சைட் லவ் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு க்ரஷ்ஷு ஐஸ்வர்யா, காலேஜ் படிக்கும்போது ஒரு க்ரஷ். ஸோ காலேஜ் படிக்கும்போது நிறையவே க்ரஷ் இருந்தது. அதில் பேர்லாம் லிஸ்ட்டு மாதிரி போகும். தீபிகா, விசித்ரா, வினுஷா, விஸ்வசோஷா, ஸோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இவங்களாம் நம்ம காலேஜ் க்ரஷ், ஸ்கூல் க்ரஷ் சிவநந்தினி. ஸோ நிறைய க்ரஷ் இருந்துங்க. நிறைய பேர் ஒன் சைடாகவும் லவ் பண்ணிங்க, சைட்டாக வச்சுங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறையா ஒன் சைடு லவ் பண்ணியிருந்தேன். ஒருத்தி நமக்கு கிடைக்காம இருக்கிறான்னா அவள் கிடைக்காம போகிற வரைக்கும் நம்ம அதை லவ் பண்ணுவோம். ஃபேக்ட், என்ன பண்ணுறது? ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, லவ் பிரேக்கப் ஆனவங்க, கவலைப்படாதீங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே இல்லைனாலும் உங்களுக்குன்னு ஒரு வேலண்டைன்ஸ் டே வரும். அப்போ நீங்கள் சுதந்திரமாக லவ் பண்ணுங்கள், யாரும் உங்களை கேட்க முடியாது. நான் கேட்குறேன், ஸ்கூல் பசங்கள்லாம் லவ் பண்ணுறீங்க, 5வது படிக்கிற பசங்க, 6வது படிக்கிற பசங்கள்லாம் ஏன்டா? காலங்காத்தால் எனக்கு தெரிஞ்சவங்களாம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, க்ரீட்டிங் கார்டெலாம் போயிட்டு கிஃப்ட்டு கடையில் காலங்காத்தால் 7 மணிக்கே கூட்டமா இந்த கிஃப்ட்டு வாங்கிறதுக்கு க்ரீட்டிங் கார்டு. நேற்று நைட்டும் எங்கள் ஏரியாவில் நான் ட்ரிப்ளிகேனில் ஒரு காஃபி ஷாப்பாக போனால் அங்கே கிஃப்ட்டு கடையில் என்ன கூட்டம். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன ஒரு நல்லதுன்னா, அந்த கிஃப்ட்டுக்காரன் நல்லா லாபம் பார்த்து நல்லா சம்பாதிச்சிருவான். அவனும் வருஷத்தில் இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே நீ தான் போனி பார்க்க முடியுதுப்பா. அண்ணனுங்களும் நல்லா இருக்கும், கடைக்கார அண்ணாச்சிங்களாம். ஸோ லவ் பண்ணுங்க, யாரையும் லவ் பண்ணக்கூடாதுலாம் இங்கே யாரும் சொல்லலை. ஓகேவா?
செல்ஃப் லவ்வும் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ என்ன மாதிரி நான்லாம் என்னையே நான் லவ் பண்ணுவேன். செல்ஃப் லவ், என் கேரக்டர், என் நடை, என் உடை, எனது பேச்சு. ஸோ என்னையே நான் வெறித்தனமாக லவ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ என்னையே நான் வெறித்தனமாக லவ் பண்ணுவேன். ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இப்போ செல்ஃப் லவ் தான் அதிகமாகுது, மியூச்சுவல் லவ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் எவ்வளோ பண்ணுறீங்களோ உங்களுக்கான மியூச்சுவல்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ 20 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பொண்ணு. நான் லேடிஸ் விஷயம் சொல்கிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, அக்காக்களே, தங்கச்சிகளே, பாப்பாக்களே. ஸோ 20 வயசு, 25 வயசு மேலே எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, எனக்கு இன்னும் பொண்ணு பார்க்குறாங்க, அலையன்ஸ் எனக்கு செட் ஆகலை, அலையன்ஸ் எனக்கு நான் நினச்ச மாதிரி அவர் இல்லை, இருக்கவங்களுக்கு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கான என் சார்பாக உங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணுறேன், மோட்டிவேஷன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க விரைவில் வருவாங்க. திங்க் பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க என் சகோதரிகளே. ஓகேவா? ஸோ அப்பா அம்மா வலுக்கட்டப்படுத்துகிறாங்க, அப்பா அம்மா டென்ஷன் பண்ணுறாங்க, இவனை கல்யாணம் பண்ணிடி அப்படின்னு சொன்னாதான் எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் சம்பாதிக்கிறேன்ல, நான் முன்னேறிட்டேன்ல, நான் வேலைக்கு போனேன்ல, நான் சம்பாதிக்கிறேன்ல, உங்களுக்கும் கொடுக்குறேன்ல, அதை சொல்லுங்கள். சொந்தக்காரன் அவன் பேசுவான், அவனுக்கு வேறு வேலை இல்லைனாலும் ஜோல்லாம் பசங்க வந்து பேசிட்டு போவானுங்க. வந்தானே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுறா, என் முறை பொண்ணு இருக்காண்டா, என் முறை பையன் இருக்கிறான்டா. அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வாழ்க்கையில் வலுக்கட்டாயம் ஒரு வாட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது காலத்துக்கும் வலுக்கட்டாயம் பட்டுகிட்டே தான் இருப்பாங்க, காலத்துக்கும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க பொண்ணுங்க. சரிங்களா? ஸோ என் பெண்களை பெற்ற அப்பாக்களே, அம்மாக்களே, ஆயாக்களே, தாத்தாக்களே, இவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போ தான் அவளும் சந்தோஷமாக இருப்பாள், அவனும் சந்தோஷமாக இருப்பான். அதே மாதிரி அந்த பையனுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ பையனை பெற்ற அப்பாக்களே, அம்மாக்களே, ஆயாக்களே, தாத்தாக்களே, எல்லாக்களே, அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. அவனும் சந்தோஷமாக இருப்பான். அதுக்கப்புறம் கோர்ட்டு வாசலில் போயிட்டு டைவர்ஸு இதிலெல்லாம் போயிட்டு இருந்துக்கிட்டு ஏங்கிறேன். நான் 12th படிக்கும்போது பார்ட் டைம் ஜாபில் டிவி, எனக்கு தெரிஞ்சவங்க நெய்பர் வீட்டில் டிவிக்கு போவேன். வக்கீலுக்கு ஜூனியர் ஜட்ஜுக்கெல்லாம் போய் டீ கொடுக்கும்போது நிறைய டைவர்ஸ் கேஸ் தான் இருக்கும். மனசாட்சியன்ஸ் மக்களே மனசாட்சியன்ஸ் எல்லாம் நீங்கள் தான். ஸோ நிறைய டைவர்ஸ் கேஸ் இருக்கும். ஸோ அதை நினச்சினா நான் நல்ல வேலை நான் யாரையும் லவ் பண்ணல. ஸோ நிறைய டைவர்ஸ் கேஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நல்ல வேலை நம்ம யாருமே லவ் பண்ணல. இது ஃபஸ்ட் கேட்டால் சொல்கிறாங்க எல்லாரும், இப்போ கல்யாணம் பண்ணி 3 மாதம் கூட ஆகலப்பா, கல்யாணம் பண்ணி 6 மாதம் கூட ஆகலப்பா, கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் கூட ஆகலப்பா, அதுக்குள்ளே டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து நிற்கிறாங்கப்பா இந்த ஜோடிங்க அப்படின்னு வக்கீல் சாருங்க எல்லாம் புலம்புவாங்க கோர்ட்டில். ஸோ அதெல்லாம் நான் இது வரைக்கும் காதல் வரையில் விழலை என் லைஃப்பில். ஸோ விழறதுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ எதிர்ப்புகளை பார்த்துட்டேன், இவ்வளோ அநியாயங்களை பார்த்துட்டேன். பிஃபோர் ஐ எம் getting in love, before I didn't involve in love, I have seen many conversations. Then how I will enter in love? No. So நான் யாரையும் லவ் பண்ணுற ஐடியா கிடையாது. எனக்கு லவ் பண்ணுற ஆசை இருக்குது, அது என்னோடய ஏஜ் ஆசை. சில டைம் வருது, அது என்னோடய ஏஜ் ப்ராப்ளம். தட் இஸ் மை ஹார்மோன்ஸ். ஓகே, நான் கிடையாது. என் ஹார்மோன் என்னை தட்டி லவ் பண்ண வைக்கிறான். அதனால நான் கண்ட்ரோலாக இருப்பேன். எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் நல்ல நிலைமைக்கு வரணும், நான் யூடியூப்பில் சம்பாதிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம காதலை பற்றிலாம் யோசிக்க முடியும். ஸோ நம்மளே ஃபஸ்ட்டு பாதி பேர் ஊர் சைடு ஃபுல்லாக பைத்தியம்னு பேர் எடுத்துக்கிறோம். இதில் எனக்கு காதல் கேட்குதா? காதல் கேட்கும், உனக்கு கேட்கக்கூடாது.
So, my dear மக்களே, happy Valentine's Day for the lovers and who got committed today. Rika, 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 Rika. உன்னை பார்த்த பின்புதான் நானாதி இல்லையே. இரவோ இரவோ வெயில் நிலவோ நிலவோ இறையின் என்று ஆசித்தேன். Oh baby, I feel like flying, flying up, 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 up in the air. When I look at you, look in the mirror, you wanna love to me again. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்குறேன் கண்டபடி நானும். பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல உன்னை என்ன காணோம், தேடி பார்க்குறேன் கண்டபடி நானும். என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, மூச்சு கால்வெடுக்க முடியவில்லை. ஸோ லவ் பண்ண தெரியாதவங்க, ஸோ லவ் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லவ் பாட்டாக போய் கேளுங்க. ஸோ அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் ஓரளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எனக்கு கொடுத்துருக்கு. நான் லவ் பண்ணேன். ஸோ லவ் பண்ணுற மாதிரி தாட்டு இருந்து லவ் பாட்டு கேட்டால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதுலேருந்து மறந்துடுவீங்க, நீங்கள் கண்ட்ரோலும் ஆகிடுவீங்க. ஸோ அதனால சொல்லிக்கிறேன். ஸோ மக்களே, நிறைய இளத்தலைமுறைங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு உன் லைஃப்பை நீ பாரு, சரியா? சின்ன பசங்க லவ்காக போய் தண்டவாளத்தில் உட்காந்து டான்ஸ் ஆடுறது, பைக்கில் போய் சாகசம் பண்ணி வீலிங் தூக்கி போய் அவளுக்காக போய் வீலிங் தூக்குறது, இவளுக்காக வீலிங் பண்ணுறதெல்லாம் அவளை வந்து உன்னை காப்பாற்ற போகிறான். நான் கேட்குறேன், உன் வாழ்க்கை உன் லைஃப் உனக்குன்னு ஒரு கெத்து அவன் கொடுத்துருப்பான் ஆண்டான். அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணு, சரியா? அவளுக்காக போய் வீலிங் தூக்குறது, அவளுக்காக போய் ட்ரெயின் மேலே ஏறுறது, பஸ் மேலே ஏறுறது, ஃபுட்போர்ட் அடிக்கிறது, ஜன்னல் கம்பியை பூச்சின்னு இருக்கிறது, இதெல்லாம் வேணவே வேணாம். திடீர்னு ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது ராசா, டப்புன்னு ஸ்லிப்பாகி கீழே ஊந்து டயர் பஞ்சர் ஆகி உன் கீழே இருக்கிற டிக்கி பட்டெக்ஸு அப்புறம் ஸ்டேரிங் பம்ப் பஞ்சர் ஆகி வெடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை தலை உருண்டு பஸ்ஸு டயர் அப்படியே உடம்பு மேலே அப்படியே பேன்னு ஏறினா என்ன பண்ணுவேன்? ஸோ இதெல்லாம் வேணவே வேண்டாம். பொண்ணுங்களை தேடி அலையாத, பொண்ணு தானாக உன்னை தேடி வரும் நீ செய்கிற வேலையை வச்சு, ஓகேவா? ஹார்மோன்ஸ் வரும், கண்ட்ரோல் பண்ணுற. பணம் இருக்கிறவன் லவ் பண்ணு, பணம் இல்லாதவன் பண்ணாத, சரியா? பணம் இல்லாமல் வசதியும் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஆந்து அப்பயும் லவ் கேட்கணுன்னா கேட்கக்கூடாது. காதல் பண்ணுறதுக்கு தகுதி ரொம்பவே வேணும். அந்த தகுதி எனக்கு இல்லை. இல்லாத பசங்களை இது மாதிரி லவ் பண்ணி முட்டாள்தனமாக இருக்கிற பசங்களுக்கு என் இந்த அறிவுரை எனக்கே அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. வேறு வழி இல்லை. நிறைய என் லைஃப்பில் இந்த மாதிரி பார்த்து பசங்கள்லாம் நியூஸ் பேப்பர் காலைல படிக்கும்போது செத்து போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு இந்த வீடியோவில் கொட்டணும்னு தோணுது. அதனால் சொல்லிடுறேன். அப்படி நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் திட்டிக்கோங்க. ஸோ அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் தான். நம்மளும் ஆண் எப்படியோ அது மாதிரி தான் பெண். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஒரு ரெஸ்பெக்ட். பிடிச்சதுன்னா லவ் பண்ணு, அவளுக்கு பிடிக்கலையா வெளில வந்துடுறியா? அவளுக்கு உன்னை பிடிச்சா லவ் பண்ணு, அவளுக்கு உன்னை பிடிக்கலையா வெளில வந்துடு. அவளுக்குலாம் முடிஞ்சு போச்சு கதம். வேற என்ன பேசுறது? லவ் பண்ணலாமா வேணாமா, வேணாமா லவ் பண்ணலாமா வேணாமா? உன்னோட சொசைட்டி, உன்னோட பலம், உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுது? அது நல்லா இருந்தா லவ் பண்ணுடா.
அது நல்லா இல்லைன்னா லவ் பண்ணாதடா, லவ் பண்ணாதடா, லவ் பண்ணாதடா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா, பாய்டா.